நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அமுதகுமார். இன்னைக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு டூலை பயன்படுத்தி கண்டென்ட் நம்மளே எழுத போறோம். இந்த பர்டிகுலர் டூலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த டூல்ல சைன் அப் பண்ணி கம்ப்யூட்டர் பயன்படுத்த தெரிஞ்ச யாரா இருந்தாலும் இந்த பர்டிகுலர் டூலை பயன்படுத்தி உங்களால சொந்தமா யூனிக்கான ஆங்கில கண்டென்ட்டை உருவாக்க முடியும். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை நீங்க பயன்படுத்தி இதோட அக்கௌண்ட் நீங்க உருவாக்கிக்கலாம். இங்க போயிட்டு நான் வந்து blog section writing, ஓகே. இந்த செக்ஷனை எடுத்து பார்க்குறேன். எடுத்துட்டு இங்க போயிட்டு நான் டாப் 5 பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாடி மசாஜ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். செக்ஷன் கீவேர்ட்ஸ் நான் எதுக்காச்சும் கீவேர்டுக்கு ரேங்க் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா உள்ள வந்து நான் சேர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் பாடி மசாஜ். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக தான் கொடுக்குறேன். அகைன் ரைட் ஃபார்மேட் கொடுக்கும்பொழுது இது வந்து எனக்கு ஒரு சில கண்டென்ட்டை வந்து எழுதி கொடுக்க போகுது. யூனிக்காக தான் கொடுக்க ட்ரை பண்ணுது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் நமக்கு பெனிஃபிட். நான் வந்து டாப் 5ன்னு சொல்லியிருந்தேன், அது ஆட்டோமேட்டிக்காக 5 எடுத்திருக்கு. ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் எனக்கு கொடுத்துருக்கு. when we think of the word massage, the first thing that comes to mind is relaxation. We may even picture a sense of calmness and serenity. ஓகே, மசாஜ்னால இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டேன். இப்போ நான் எழுதின கண்டென்ட் படி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ பேராகிராஃப் கிடைச்சிருக்கு. ரெண்டாவது 5 பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாடி மசாஜ்னு சொல்லியிருக்கு. ஓகே, நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இட் இன்க்ரீசஸ் யுவர் எனர்ஜி லெவல் 1. ரெண்டாவது இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷன். ஓகே, பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுது. ஓகே, கிரானிக் பெயின், உங்க உடம்புல வலி இருந்ததுன்னா அதையும் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 பாயிண்ட் வந்து இது எடுத்து கொடுத்துருச்சு. எனக்கு வந்து ஒரு புல்லட் பாயிண்ட் மாதிரி கிடைச்சிருச்சு. ஓகே, இந்த 5 பாயிண்ட்டை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி வச்சுக்குவேன். பின்னால் எனக்கு வந்து வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த 5 பாயிண்ட்டுமே இங்கே இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த 5 பாயிண்ட்டையும் நான் சூஸ் பண்ண போறேன். ஓகே, சூஸ் பண்ணிட்டு கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேச போறேன். நான் 5 ரெகுலர் பாடி மசாஜோட பெனிஃபிட் என்னங்கிறத பார்த்துட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நான் இங்கே வந்துட்டு புல்லட் பாயிண்ட்ஸாக போட்டுறேன். ஓகே, புல்லட் பாயிண்டை போட்டோன்னா 5 பாயிண்ட் என்னங்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிடுது. ஓகே, இங்கே வந்து நான் புல்லட் பாயிண்ட்ஸாக போட்டாச்சு அப்படின்னா திரும்ப ஒவ்வொரு புல்லட் பாயிண்ட்டையும் நான் கீழே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஹைஃபனை தூக்கிட்டு ஓகே, இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போறேன்னா செப்பரேட்டில் மாற்ற போறேன். ஓகே, செப்பரேட்டில் மாற்ற போறேன். ஓகே, நம்பர் 1 வந்து இட் இன்க்ரீசஸ் தி எனர்ஜி லெவல்ஸ் இருக்கு. இங்கே போயிட்டு இட் இன்க்ரீசஸ் தி எனர்ஜி லெவல் இருக்கு. அந்த இட்டுங்கிறது என்ன? பாடி மசாஜ். அப்போ நான் என்ன பண்ண போறேன், இட்டை வந்து நான் பாடி மசாஜ் அப்படின்னு மாத்துறேன். மாத்திட்டு ஏன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டத்துக்கு நம்ம இன்புட் சரியா கொடுக்கணும். ஓகே, இதை நான் செலக்ட் பண்ணிட்டு இங்க நான் என்ன பண்றேன்னா இங்க பேராகிராஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை நான் கிளிக் பண்றேன். இது பாடி மசாஜோடைய எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட ஒரு பேராகிராஃப் எனக்கு எழுதி கொடுத்துரும். என்ன சொல்றது, recent study published in the Journal of Alternative and Complementary Medicine found that people who recovered or received a body massage for a period of 2 weeks experience a significant increase in energy. ஓகே, நல்ல விஷயம் தான் சொல்லிட்டுங்களா. எழுதிடுச்சு. அப்போ இதை வந்து என்ன பண்றேன், நான் இதை செலக்ட் பண்ணி இதை வந்து ஒரு சப்ஹெட்டிங்காக போட்டுறேன். சப்டைட்டில். ஓகே, H2O போட்டேன் நான். ஓகே, 2. மூணாவதா எங்கிட்ட இன்னொரு கண்டென்ட் இருக்கு. இங்கேயுமே வந்துட்டு நான் பாடி மசாஜ்னு சொல்றேன். இட்டுங்கிறது அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டத்துக்கு என்னன்னு தெரியாது. நான் வந்து அந்த சப்ஜெக்டோட நேமை தெளிவாக கொடுத்துட்றேன். ஓகே, கொடுத்துட்டு இப்போ அந்த பாடி மசாஜ் இம்ப்ரூவ்ஸ் யுவர் இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷன். இதுக்கு நான் தான் ஒரு பேராகிராஃப் எழுத சொல்ல போறேன். நான் பேராகிராஃப்னு கிளிக் பண்றேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் எழுதியிருக்கு. ஓகே, எனக்கு இந்த பேராகிராஃப் கூடிய கண்டென்ட் பத்தலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக எடுத்து நீங்க பேச ஆரம்பிக்கலாம். ஓகே, லோவர் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, இன்னொன்று வந்து பூஸ்ட் இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், பூஸ்ட் இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷன் அண்ட் ரெடியூஸ் இன்ஃப்ளமேஷன். இதை பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா பேசணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி இது மேலே கொண்டு போய் நீங்க பேராகிராஃப் கிளிக் பண்ணீங்கன்னா பூஸ்ட் யுவர் இம்யூன் சிஸ்டம், அப்போ த ஹியூமன் பாடி இஸ் அ சிஸ்டம், அதை பற்றின ஒரு பேராகிராஃப் எனக்கு கிடைச்சிடும். எனக்கு எதை பற்றி டீட்டெயிலாக பேசணும்னு நான் நினைக்கிறேனோ அந்த கமெண்ட் எழுத முடியுது. பாடி மசாஜ் இம்ப்ரூவ்ஸ் யுவர் இம்யூன் சிஸ்டம். இதை நான் திரும்ப 2வது சப்ஹெட்டிங்கை நான் வச்சுக்கிறேன். ஓகே, 2வது சப்ஹெட்டிங். ஓகே, மூணாவது இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஓகே, திரும்பவும் பாடி மசாஜ். ஓகே, இதை செலக்ட் பண்ணி இதை வந்து ஒரு பேராகிராஃப் நான் எழுதுறேன். ஓகே, எனக்கு 2 லைன்ல கொடுத்துருக்கு.
ஓகே, எனக்கு அந்த 2 லைன்ல கண்டென்ட் போதும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா நான் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஹெல்தி ரிலாக்ஸிங் மசாஜ், ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இதையுமே நான் வந்து H2 போட்டுறேன். ஒரு ஆர்டிகளுக்கு எத்தனை H2 வேணாலும் இருக்கலாம், பட் ஒரே ஒரு H1 தான் இருக்கணும். எத்தனை H3 வேணாலும் இருக்கலாம். ஓகே, இட் டிபெண்ட்ஸ். ஓகே, ஸோ அடுத்து திரும்ப பாடி மசாஜ் போல வெறும் மசாஜ் நான் போடுறேன். ஓகே, என்ன ரொம்ப ரெப்படேஷனாக இருக்கக்கூடாது இல்லையா? ரைட். ஓகே, ஸோ இதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை பற்றி பேசணும்னா again write a paragraph. ஓகே, எழுதிடுச்சு. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு சிஸ்டம் எழுதுகிற கண்டென்ட் உண்மையில் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒன்னொன்னையுமே போய் இன்னும் ரொம்ப நுணுக்கமாக நம்ம கவனிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகேங்களா? ரைட், எழுதியாச்சு. ஸோ இட் ரிலீவ்ஸ் டென்ஷன் ஃப்ரம் யுவர் நெக் அண்ட் பேக். ஓகே, செலக்ட் பண்ணுங்க. அதையுமே ஒரு பேராகிராஃப் நடிங்க. இட்டுங்கிறத இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ a string or bits of knotted towel create a simple yet effective neck and back pain relief routine. ஓகே, இதுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து மசாஜ்னு புரியல. ஓகேவா? ரைட், அதனால அது இட்டுங்கிறத ஜெனரிக்காக எடுத்துக்கிச்சு. அதனால நான் இந்த இடத்துல வந்துட்டு பாடி மசாஜ்ங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஓகே, அப்போதான் இந்த கண்டென்ட் எழுதுறது வந்து ஸ்பெசிஃபிக்காக பாடி மசாஜ் பற்றி எழுதும். ஓகே, சாரி, எக்ஸாஸ்டட் யுவர் மந்த்லி கோட்டா ஆஃப் கிரெடிட்ஸ். ஓகே, ஸோ 10,000 கேரக்டர் வரைக்கும் நான் வந்து லிமிட் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் உங்களுடைய அப்கிரேடட் பெய்டு வெர்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஹெட் அண்ட் டேக் இட். ஸோ இந்த மாதிரி நான் கண்டென்ட் எழுதும்போது ஓகே, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கண்டென்ட் ஃபுல்லாகவே எனக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஒருவேளை இப்போ நான் எழுதுனது என்னுடைய ஹிஸ்ட்ரியில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஓகே, so let me close this. Okay, so இப்போ திரும்ப let me go to start writing. so என்னோட premium plan இங்கே காமிக்குது. let me go to the history option. okay, so இதில் வந்துட்டு paragraph content, paragraph content, paragraph content. okay, boost your immune system, tension from your neck and band. okay, so text writing paragraph. okay, so நமக்கு வந்து லிமிடேஷன் இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எனக்கு இந்த டாக்குமெண்ட் டீடைல்ஸ் ஃபுல்லாக வந்து பார்க்க முடியும். இப்போ கிடைச்சிருக்கு, தெரியுதுங்களா? ஸோ பாடி மசாஜ் ரிலீவ்ஸ் டென்ஷன் ஃப்ரம் யுவர் நெக் அண்ட் பேக். ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு H2 டைட்டில் போட்டுட்டு ஓகே, ஸோ நீங்கள் கூகுள்லேருந்து ஒரு கண்டென்ட் எடுத்துக்கலாம். பாடி மசாஜ் ஓகே எடுக்கிறீங்க, ஒரு டெஃபினிஷன் ஆஃப் கண்டென்ட் இங்கே வரும். ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்ட கண்டென்ட் நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒன்று இருக்குது. Okay, some studies have found neck massage can provide some neck pain relief and improved range of motion. Okay, இதை செலக்ட் பண்ணிட்டீங்க. பட் இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்கள் இந்த கண்டென்ட் ரீரைட் பண்ண முடியும்னா நீங்கள் ரீரைட் பண்ணுங்க. இல்லைன்னா ரைட் குயில்பாட், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரீரைட்டர் டூல். ஓகே, ஸோ குயில்பாட். ஓகே, ஸோ இது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த குயில்பாட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரீரைட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். இதோட பெய்டு வெர்ஷனை நிறைய ரீரைட் பண்ண முடியும். உண்மையிலேயே இவங்க ரீரைட் பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டியில் இருக்குது. ஓகே, ஒரிஜினலாக இருக்குது. ஸோ இங்கே கிளிக் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் பேஸ்ட் இட் அண்ட் கிளிக் ஆன் பேராஃப்ரேஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸ்டாண்டர்டாக ஒரு கண்டென்ட் எழுதி கொடுக்கும். படித்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு டைம் எழுதுனா கூட டூப்ளிகேட் கண்டென்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரைட், இங்கே பாருங்கள், ப்ளூ கலர் இருந்தால் அது டூப்ளிகேட்னு அர்த்தம், சேஞ்ச் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இந்த கண்டென்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். கண்டு போயிட்டு என்னுடைய ரைட்டர் ஆப்லேயே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நிறைய சாய்ஸஸ் இருக்குது. நீங்கள் பெய்டு வெர்ஷன் கொண்டு போய் ரைட்டர் ஆப்பில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ அவுட் அண்ட் டூ இட். ஓகே, ஸோ இதை கண்டென்ட் முடிஞ்சு இதோட சம்மரி நீங்கள் கொடுக்கணும்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி ஹோல் கண்டென்ட் ஃபார் யூ. ஓகே, ஸோ உங்களுக்கு தேவையான டாப் 5 கண்டென்ட். ஓகே, ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாடி மசாஜ். இந்த இடத்துல வந்துட்டு இதுக்கு முன்னால் கொடுத்த கீவேர்டு உள்ள அப்படியே இருக்கும். நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ டிப். ஸோ இது வரைக்கும் இதுதான் என்னுடைய கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து அப்படியே எடுத்துக்கொண்டு போய் நான் என்னுடைய பிளாக் போஸ்ட்டில் போடலாம். ஸோ இப்போ நான் கண்டென்ட் எழுதிட்டேன். ஓகே, பாடி மசாஜ் தான் என்னுடைய பிரைமரி கீவேர்ட். ஓகே, அப்போ நான் மசாஜுங்கிற வார்த்தையை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போல்டு பண்ணுறேன். இது பேர் டெக்கரேஷன். ஓகே, போல்டு பண்ணுறேன். ஸோ வி மே பிக்சர் சென்ஸ் ஆஃப் காம்னஸ், சென்ஸ் செரனிட்டி. ஓகே, ரிலாக்ஸேஷன். ஸோ மசாஜ், ரிலாக்ஸேஷன் இது ரெண்டுமே சம்மந்தப்பட்டது. இதுவுமே நான் வந்து போல்டு பண்ணிடுறேன். ஓகே, ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் பாடி மசாஜ். இந்த பாடி மசாஜுங்கிறது என்னுடைய கீவேர்ட். ஓகே, ஸோ நான் இதையும் போல்டு பண்ணுறேன். ஓகே, ஸோ புல்லட் பாயிண்ட். ஓகே, கிடைச்சிருக்கு எனக்கு. ஓகே,
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காவே எப்படி வந்து இந்த கண்டென்ட் வந்து ஒரு ஏஐ பேஸ்டு சிஸ்டத்தை பயன்படுத்தி எழுதுறதுக்கான ஒரு ஆப்ஷன். இந்த கண்டென்ட் எல்லாமே உண்மையிலேயே யூனிக்காக தான் இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை இந்த கண்டென்ட் யூனிக்கா இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நீங்க இதை காப்பி பண்ணி கொண்டு போய் ஒரு ஆன்லைன்ல இருக்கக்கூடிய பிளாஜியரிசம் சிஸ்டம் இதையுமே கம்ப்ளீட்டா செலக்ட் பண்ணிட்டு ஓகே செலக்ட் பண்ணீங்கன்னா மேலே காமிக்கணும். இல்லை ரைட் கிளிக் பண்ணி பார்ப்போம். இல்லை, ஸோ இதையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் கொடுக்கணும். ஓகே, ரொம்ப செலக்ட் பண்ண வேண்டாம். நான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு இங்கே மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணேன்னா இங்கே பிளாஜரிசம் ஒன்று காட்டும். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு எனக்கு காமிக்க மாட்டேங்குது. ஓகே, ஸோ பிளாஜரிசம் இல்லாமல் வந்து இது கொடுக்குது, உண்மைதான். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இதை காப்பி பண்ணி கொண்டு போய் ஆன்லைனில் ஃப்ரீ பிளாஜரிசம் செக்கர் டூல் ஏதாவது ஒன்று போட்டு நீங்கள் தேடி பார்க்கலாம். தேடி பார்த்துட்டு லெட்ஸ் கிவ் இட் எ ட்ரை. ஓகே, ஸோ செக் பண்ணி பார்ப்போம். ஒரு 80% வரைக்கும் யூனிக்கான கண்டென்ட் ஸ்கோர் வந்ததுன்னா இட் இஸ் ரியலி அ குட் கண்டென்ட். ஓகே, பட் இதுவே 80% தாண்டி போகும்போது நீங்கள் ஆர்டிகல் ரீரைட்டரை வச்சு யூஸ் பண்ணுங்க, இல்லை நீங்களே கண்டென்ட் எழுதுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. பட் உங்கள் கண்டென்ட்டை படிக்கும் பொழுது அந்த படிக்கிற கண்டென்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நல்ல ஃப்ளெக்சிபிளாக எழுதப்பட்டதாக இருக்கணும், படிக்கிறவங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும், கடுப்பேற்ற மாதிரி இருக்கக்கூடாது. இதுதான் குறிக்கோள். ஓகே, நீங்கள் எதை வச்சு கண்டென்ட் எழுதுனா என்ன, பட் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோட நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ இந்த கண்டென்ட் உள்ளே போட்டிருக்கேன். ஸோ ஐம் நாட் அ ரோபோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நவ் செக் பிளாஜரிசம். இது செக் பண்ணி எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, கீழே வாங்க. பிளாஜரிசம் ஸ்கோர் என்ன காட்டுது செக் பண்ணிட்டு இருக்கா. இது இனிமேல் தான் செக் பண்ண போகுதா? ஆமாம், சுற்றிட்டே இருக்கு. என்னப்பா இன்னும் காட்ட மாட்டேங்குது. ஓகே, லெட் அஸ் see. ஓகே, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போதான் செக் பண்ணிட்டே இருக்கா. ஓகே, ஸோ 0% செக்கிங், 0% பிளாஜரிசம், 0% யூனிக். ஐயோ, நான் வேற லைவா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து 100% யூனிக்னு சொல்லியிருக்கு. ஓகே, இது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு சாஃப்ட்வேர் வேற வேற அல்காரிதம்ல ஒர்க் ஆகுது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து யூனிக்கான கண்டென்ட் தான் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஓகே, இந்த கண்டென்ட் எடுத்து கொண்டு போய் நம்மளுடைய பிளாக் போஸ்ட்ல ரெகுலராக பப்ளிஷ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, ஸோ இதே இடங்கள்ல உங்களுக்கு தேவையான கண்டென்ட் இதை யூஸ் பண்ணி நீங்க வீடியோ கூட நீங்க உருவாக்கிக்கலாம். ஓகே, ஸோ வீடியோ கண்டென்ட் உருவாக்கணும்னு நினைச்சா கூட இந்த 5 புல்லட் பாயிண்டை பயன்படுத்தி நீங்க வீடியோ உருவாக்கலாம். ஓகே, ஒரு ஏஐ பேஸ்டு சிஸ்டத்தை யூஸ் பண்ணி உருவாக்கலாம். இல்லைன்னா நீங்க canva.com பயன்படுத்தி இதவே ஒரு வீடியோ கண்டென்ட்டா நீங்க வந்து உருவாக்கலாம். ஓகே, அதுலயுமே ஒரு ஆப்ஷன் இருக்கு. மேபி அந்த வீடியோ கண்டென்ட் எப்படி இதை வச்சு உருவாக்குறதுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கூட பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காகவே இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் பேஸ்டு கண்டென்ட்டை வந்து நீங்க உருவாக்கியாச்சு. இதை கொண்டு போய் உங்க வெப்சைட்ல நீங்க பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம குறிக்கோள் வந்து இங்க யூனிக்கான ஒரு கண்டென்ட்டை வந்து நாம உருவாக்கியிருக்கோம். ஓகே, ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய கோல்.